அந்நகரில் பிட்டு விற்று வாழ்க்கை நடத்தும் வந்தி என்னும் மூதாட்டி தனக்கு அளவு செய்துவிட்ட ஆற்றின் பங்கை அடைக்க ஆளில்லாமல் வருந்தினாள். நாள்தோறும் நம் இறைவனிடம் அன்பு செலுத்தி வந்த அவ்வந்தியின் துன்பத்தை தவிர்க்க எண்ணிய நம் இறைவன் மதுரை மாநகரில் ஒரு கூலி ஆள் போல தோன்றினார். யாரேனும் கூலி கொடுத்து என்னை வேலை கொள்வாருண்டோ என்று கூவிய வண்ணம் வந்திப்பாட்டியை அடைந்தார். தன்னை வந்தடைந்த பணியாளனை கண்ட வந்திப்பாட்டி மகிழ்ந்து, நீ எனக்கு கூலியாளாக வருவாயா? அவ்வாறு வந்து என் ஆற்றின் பங்கை அடைத்து தருவாயானால் நான் விற்கும் பிட்டுகளில் உதிர்ந்தவற்றை உனக்கு கூலியாக தருகிறேன் என்றாள். அதற்கு இசைந்த நம் பெருமான், ஆகட்டும் தாயே, தாங்கள் எனக்கு கூலியாக பணத்தை தந்தாலும் நான் கடைக்கு சென்று தான் தின்பண்டம் வாங்க வேண்டும். தாங்கள் பிட்டாகவே தருவது சிறப்பு.